ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம், குரு கடாட்சம். இன்றைக்கி எதை பார்க்கலான்னா மன்னித்தல் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரிங்களா? இப்போது குற்றம் பார்ப்பின் சுற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க? இப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையுமே நாம் அவங்கக்கிட்ட இருக்கிற நிறை தான் பார்க்கணுமே ஒழிய குறையை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையுமே ஒவ்வொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் இல்லைங்களா? அதை தான் நாம் எடுத்துக்கணும். எது அவங்களால முடியல, எது அவங்க நம்மளை திட்டினாங்க, அதையெல்லாம் இப்போ அவங்க எவ்வளவோ நம்மளுக்கு நல்லது பண்ணியிருப்பாங்க மற்றவங்கெல்லாம். நாம் அதெல்லாம் எடுத்துக்காமல் முன்னே எங்கள் மனசில் எது பதிவாக இருக்குன்னா, அவங்க நம்மளுக்கு என்ன ஒரு கெடுதல் பண்ணாங்க, ஏதாவது நம்மளை தப்பாக திட்டினாங்களா, அது ஒன்று மட்டும்தான். இந்த 9 நல்ல விஷயம் பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு விஷயம் அவங்க தப்பாக பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன், அது போய் நல்லா ஆழமாக மனசில் பதிஞ்சிடுது இல்லைங்களா? அப்போது ஒவ்வொருத்தர்கிட்டையுமே நாம் அவங்களுக்குள்ளே இருக்கிற நிறைய தான் எடுத்துக்கணுமே ஒழிய குறைய விட்டுடணும் இல்லைங்களா? குற்றம் பார்ப்பேன் சுற்றம் இல்லை. எல்லாத்துக்கிட்டையுமே நாம் குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், நம்ம மன அமைதி கெட்டு போயிடும். இப்போ மற்றவாளை பற்றி பேசி 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 நம்ம மன நிம்மதி தானே கெடுது. அதனால் மற்றவங்களை பற்றி பேசாமல் நான் மன்னிச்சிட்டு, யார் எது சொன்னாலும் அவங்கள மன்னிச்சிட்டு நம்ம அமைதியாக இருக்கும்போது தான் நம்ம மனசு எனி டைம் அமைதியாக வச்சுட்டு இருக்க முடியும். இப்போ கல்யாணம் பண்ணுறது எதுக்காக? சிறந்த வாழ்க்கை துணை வேணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து இன்பமானாலும் துன்பமானாலும் அதை பங்கேற்றுக்கிட்டு கடைசி முடிக்குமே நல்லா விட்டு கொடுத்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் லைஃப் பார்ட்னர் வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா? அப்போது கல்யாணம் பண்ணிட்டாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகும்போது ஹாப்பியாக வாழலாம். இப்போ நீயா நானா, நான் சொன்னாதான், நான் சொல்கிறது தான் கேட்கணும், நீ சொல்கிறது தான் கேட்கணும்னு சொல்லும்போது தான் அது சண்டையாகிடுது இல்லைங்களா? இப்போ எதுலேயுமே விட்டு கொடுத்து போய் வாழும்போது அந்த இடத்துல ஹாப்பியாக வாழ முடியும். இப்போது ஒன்று நம்மளால் நானுன்ற அந்த ஈகோவை விடும்போது தான் அமைதி கிடைக்கும். அந்த ஈகோவை விடலை அப்படிங்கும்போது தான் அது சண்டையாக ஆகிடுது இல்லைங்களா? ஒன்று நாம் ஏதோ ஒன்று சொல்லி பேசிக்கிட்டு கேட்கலன்னு சண்டை போட்டுக்குவோம். இல்லை என்ன பண்ணுவோம், மற்றவாளை பற்றி பேசி அதில் சண்டை போட்டுக்குவோம். நினச்சி பாருங்களேன், நடக்குதா இல்லையா? இப்போது உங்கள் சொந்தக்காரங்க இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒய்ஃப் ஹஸ்பண்டை திட்ட வேண்டியது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபை உங்கள் சொந்தக்காரங்க அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னு ஒய்ஃபை திட்ட வேண்டியது. அப்போது இப்படியே மாற்றி மாற்றி மற்றவாளை பற்றி நினச்சி பேசி நம்ம மன நிம்மதி தானே கேடும். அதை பார்க்கணும்ல. இப்போ என்ன பண்ணுவாங்க, நான் சொன்ன மாதிரி இந்த ராமாயணத்தில் உள்ள கூனி ஆட்டம், மகாபாரதத்தில் சகுனி ஆட்டம், சினிமாவில் உள்ள வில்லன்கள் ஆட்டம் வாழ்க்கையில் இருந்துட்டு தான் இருப்பாங்க. இல்லைன்னா அது வாழ்க்கையே இல்லை இல்லைங்களா? அப்போது மற்றவங்களால் கலகம் வருமானா கண்டிப்பாக கலகம் ஏற்படும். அப்போ என்ன பண்ணணும், மற்றவங்க குழப்பம் உண்டு பண்ணுவாங்க. சொந்த பந்தங்களாகவே இருந்தால் கூட அவங்களால குழப்பம் கண்டிப்பாக ஏற்படும். அப்போ நாம் அதை எப்படி எடுத்துக்கணும்? டேக் ஈஸியாக தான் எடுத்துக்கணும். எதையுமே நம்ம பெருசு பண்ணக்கூடாது. பெருசு பண்ணிவிட்டு அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு மற்றவங்கக்கிட்ட அந்த ப்ளஸ்ஸை பார்க்காம மைனஸையே பார்த்துட்டு இருந்தோன்னு வைங்களேன், நம்ம மன நிம்மதி கெட்டு போயிடும். இப்போ அவங்க ஒரு தடவை தான் அதை பண்ணியிருப்பாங்க. நினச்சி பாருங்களேன், எது பண்ணாலும் அந்த ஒரு தடவை தான் பண்ணியிருப்பாங்க. அதை அப்படியே விட்டுட்டா வேலை தீர்ந்து போச்சு. அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ அதை நினச்சி பார்த்துக்கிட்டு அப்போ சண்டை வீட்டில் பேசும்போதெல்லாம் அதை சொல்லி காட்டிக்கிட்டு யாரோட மன நிம்மதி கெடுது? பேசினவங்களோட மன நிம்மதி கெடுதா, இல்லை திரும்ப நாம் பேசிக்கிட்டே இருக்கிறவங்க நம்ம நிம்மதி கெடுதான்னு பார்க்கணும் இல்லைங்களா? அப்போது எல்லாத்துக்கிட்டேயுமே அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ப்ளஸ்ஸை தான் எடுத்துக்கணும், மைனஸை விட்டுடணும். அவங்க எவ்வளவோ நம்மளுக்கு நல்லது பண்ணியிருப்பாங்க, அதை எடுத்துக்கலாமே. ஏன் அதை விட்டுட்டு அவங்க செஞ்ச அந்த கெட்டதையே நினச்சிக்கிட்டு அவங்க மேலே அந்த கோபத்தை காட்டக்கூடாதுல்ல? அப்படி காட்டும்போது என்ன ஆகும்னா நமக்கு அந்த மனசில் அமைதி நிம்மதின்றது டோட்டலாகவே இருக்காது.
இப்போ நாம் வந்து யோசிக்கணும்ல, நாம் வந்து எல்லா விதத்துலேயுமே கரெக்டாக நடந்துக்கிட்டோமா அப்படின்னு யோசிக்கணும்ல. இப்போ எல்லாத்துக்கிட்டையுமே தப்பு பண்ணாமல் யாருமே எதையுமே தெரிஞ்சுக்க முடியாதுல்ல. தப்பு பண்ணாமல் யாருமே இருக்கவும் முடியாது. அப்போ ஒவ்வொன்றும் அந்த அனுபவம் தானே சொல்லி கொடுக்குது. அப்போ அந்த அனுபவத்தில் அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்கன்னு விட்டுடணும். ஒவ்வொன்றுமே காலம் பதில் சொல்லும். அந்த அனுபவத்தில் அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு தான் விட்டுடணுமே ஒழிய, ஒவ்வொன்றுத்துக்கும் நாம் குத்தம் கண்டுபிடிச்சி சொல்லிக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், நாம் கெட்டவங்க ஆகிடுவோம் இல்லை. அதனால் மற்றவாளை பற்றி பேசவே வேணாம். நாம் உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு நாம் இருந்தாலே போதும், ஹாப்பியாக வாழலாம். இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னா, வாழ்ந்தாலும் பேசும், வீழ்ந்தாலும் பேசும். பேசுகிற வாய் பேசிகிட்டே தானே இருக்கும் இல்லைங்களா. ஆகையினால் நாம் கரெக்டான ரூட்டில் போய்கிட்டு இருக்கோம்னா நம்ம பாட்டுக்கு நம்ம போய்கிட்டே இருக்கணும். யார் எது சொன்னாலும் கண்டுக்கக்கூடாது. அதே போல் நாமளும் மற்றவா பற்றி எதையுமே பேசக்கூடாது. அப்படி இருந்தாலே போதும், நாம் எப்பயுமே ஹாப்பியாக வாழலாம். இப்போது மற்றவங்கள பற்றி பேசும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து நம்மளுக்கு வந்து டோட்டலாக அன்றைக்கி வந்து மனசு வந்து அப்படியே டோட்டல் ஆஃப் ஆகிடும். ஏன் எதனாலன்னு யோசிக்கணும்ல. இப்போ நம்ம மனசை எப்பயுமே சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா என்ன பண்ணணும், ஒவ்வொரு இடத்துலையுமே இருக்கிற அந்த ப்ளஸ்ஸை மட்டும்தான் எடுத்துக்கணும், மைனஸை விட்டுடணும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்களேன். இப்போ நான் சொல்கிறாப்புல நிறைய வீட்டில் நடக்குதா இல்லைங்களா. ஒன்று ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட வேண்டியது, இல்லைன்னா உங்கள் சொந்தக்காரங்களை பற்றி இவங்க சொந்தக்காரங்களை பற்றி சொல்லி அதையே வந்து வீட்டில் சண்டை போட வேண்டியது. அப்போது சண்டை போட்டால் யாரோட மன நிம்மதி கெடுது, பேசிட்டு போயிட்டாங்களே அவங்களோட மன நிம்மதியா, இல்லை அதையே சொல்லி நாம் இங்கே பேசிகிட்டு இருக்கோமே நம்மளோட மன நிம்மதியான்னு பார்க்கணும் இல்லைங்களா. நம்மளோட மன நிம்மதி தானே. அப்போது எதுவாக இருந்தாலும் மன்னிப்போம் அப்படின்னு மன்னிச்சு விட்டுட்டு நாம் வந்து அவங்கள மன்னிப்போம் அப்படின்னு மன்னிக்கும் போது மட்டும்தான் அந்த மனசு நிம்மதின்றது நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது ஒரு நல்ல புக்கே படிச்சுட்டு இருக்கோன்னு வைங்களேன், ஒரு நல்ல புக்கு எடுத்துட்டோம், அதில் ஒரு பக்கம் சரியில்லைன்றதுக்காக அந்த புக்கே சரியில்லைன்னு வச்சுக்க முடியுமா, இல்லை. அப்போது அந்த ஒரு பக்கம் சரியில்லைன்னுங்கிறதுக்காக புக்கை வைக்காமல் அடுத்த பக்கத்தை பார்க்கணும் இல்லைங்களா. அப்போ தான் அந்த புக்கில் ஃபுல்லுமே என்னன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதை போல் ஒருத்தர்கிட்ட ஒரு தப்பு இருக்குங்க சொல்கிறதுக்காக அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கக்கூடாதுல்ல. அடுத்து என்னன்னு தானே பார்க்கணும். அப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ப்ளஸ்ஸை மட்டும்தான் நாம் எடுத்துக்கணும். எப்பயுமே யாருக்கிட்டேயுமே அவங்கக்கிட்ட எவ்வளவோ நல்ல விஷயம் இருக்குது இல்லைங்களா, அதை சொல்லி தான் என்கரேஜ் பண்ணணுமே ஒழிய, எது அவங்கக்கிட்ட இல்லையோ அதை சொல்லி இது இல்லை, அதை ஒழுங்காக செய்யலை, இதை ஒழுங்காக செய்யலை, அதையே சொல்லிட்டு இருக்கக்கூடாதுல்ல. இப்போ எல்லாமே ஒரே மாதிரி ஒரு வேலையை எல்லாமே கரெக்டாக செய்ய முடியுங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம், இல்லை. அப்போது என்ன நினைக்கணும், இப்போ நம்மளுக்கு இது முடியுதுன்னா அவங்களுக்கு ஏதாவது முடியும், அப்படி தான் எடுத்துக்கணும் இல்லையா. ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு டேலண்ட் உண்டு. அப்போ ஒவ்வொரு இதில் ஜெயிச்சு காட்டவா அப்படி தான் எடுத்துக்கணும் இல்லையா ஒவ்வொரு விஷயத்துலேயும். அப்போ எல்லாருக்கிட்டையுமே வந்து நாம் எப்பயுமே சந்தோஷமாக ஹாப்பியாக பழகும்போது மட்டும்தான் அந்த சந்தோஷம் நம்மளுக்கு பல மடங்காக கிடைக்கும். இப்போ நம்ம மற்றவங்கக்கிட்டெல்லாம் குத்த கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், நம்மளை மற்றவாளும் அப்படியே தான் பண்ணுவா. இப்போ நாம் எப்போ வந்து நாம் என்ன பண்ணுறோமோ அதே தான் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும். அப்போ நாம் வந்து எல்லாத்துக்கிட்டேயும் வந்து நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக பழகும்போது மற்றவாளும் நம்மக்கிட்ட அதே மாதிரி தான் பழகுவாங்க. இப்போ நாம் வந்து ஒவ்வொரு தடவையும் மற்றவங்கக்கிட்ட இருக்கிற அந்த மைனஸ் எடுத்துக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், மற்றவாளும் அதே தான் செய்வான். அதனால தான் சொல்கிறாங்க, எத்பாவம் தத்பவனி, நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகின்றாய். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும். அப்போ என்ன பண்ணணும், அது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, நாம் கம்மனு இருந்தால் கூட நம்மளோட விதி வந்து மற்றவங்க மூலிமா வேலையை காட்டுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். இதில் ஆன்மீகத்தில் போதாதவங்க புரிஞ்சிக்க முடியாது, இதில் பூந்துக்கிட்டால் நாம் புரிஞ்சுக்குவோம் இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மற்றவ வந்து கலகம் உண்டு பண்ணணும்னு வந்து நம்மக்கிட்ட வந்து வீட்டில் வந்து பேசும்போது கூட நாம் என்ன பண்ணணும், அமைதியாக போயிடணும்.
ஓ விதி வந்து இவங்க மூலியமா வேலை காட்ட வந்துடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு யார் என்ன சொன்னாலும் அவங்க மேலே கோபத்தை காட்டாமல் நம்ம அமைதியாக இருந்துடணும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், அந்த இடத்துல பிரச்சனை வருமா யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு பிரச்சனை உண்டு பண்ணணும்னு ஒருத்தர் வந்துட்டான்னு வைங்களேன். அப்போது அவங்க பிரச்சனையாக உண்டு பண்ணணும்னு பேசும்போது அதை வந்து நாம் வந்து நாம் எப்படி எடுத்துக்கிறோமோ அதில் தானே இருக்குது. இப்போ நாம் வந்து எதையுமே வந்து அவங்க மற்றவங்க பேசும்போது அதை குத்தமாகவே எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், அது நம்மளை பாதிக்கும். எதையுமே நாம் குத்தமாக எடுத்துக்காமல் என்ன சொல்கிறாங்கன்னு கம்மன் கவனிக்கணும். கவனிக்கும்போது ஓஹோ இப்படியா, அப்போ வந்து மற்றவங்க மூலமாக தான் இந்த விதி வந்து வேலை காட்டும், இன்றைக்கி இன்னமும் வேலை காட்டுது போல் அப்படின்னு நாம் எதுக்குமே டென்ஷன் ஆகாமல் அமைதியாக யோசிக்கும்போது அந்த இடத்துல சண்டை என்பதற்கு சான்ஸே இல்லை. அப்போது நம்ம என்ன பண்ணணும், எந்த டைம்லேயுமே அமைதியை கடைப்பிடிக்கணும். டென்ஷன் ஆகக்கூடாது. குற்றம் பார்ப்பின் சுற்றம் இல்லை. ஆகையினால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போய் சந்தோஷமாக ஹாப்பியாக வாழணும். நம்ம எப்பயுமே குறையவே பார்க்க வேணாம், அவங்கக்கிட்ட இருக்கிற நிறையவே பார்த்துட்டு ஹாப்பியாக வாழலாம். சரிங்களா? பகவான் சொன்னதை ஃபாலோ பண்ணுவோம், ஹாப்பியாக வாழுவோம். பாய். கேட்டதுக்கு நன்றி.